இந்த அட்டவணை நிலக்கரி கைத்தொழிலின் வளர்ச்சிக்கு உதவிய முக்கிய கண்டுபிடிப்புகளை விளக்குகிறது. முதலில் தோமஸ் நியூகோமன் என்பவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இதன் ஆண்டு இந்த பாடத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த இயந்திரம் நிலக்கரி சுரங்கங்களில் தேங்கும் நீரை வெளியேற்றவும் சுரங்கத்தை குளிரூட்டவும் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து ஜேம்ஸ் வாட் நியூகோமனின் நீராவி இயந்திரத்தை மேம்படுத்தி அதிக செயற்திறன் கொண்ட மேம்படுத்தப்பட்ட நீராவி இயந்திரத்தை உருவாக்கினார். இதன் ஆண்டும் குறிப்பிடப்படவில்லை. இந்த இயந்திரம் பின்னர் பல்வேறு கைத்தொழில்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக ஹம்ப்ரி டேவி பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தார். இதன் ஆண்டும் இந்த பாடத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த விளக்கு மூலம் நிலக்கரி சுரங்கங்களில் பாதுகாப்பாக வெளிச்சம் பெற்று தொழிலாளர்கள் வேலை செய்ய முடிந்தது. இறுதியாக 1839ஆம் ஆண்டில் இரும்பு கேபிள் கம்பிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பின் கண்டுபிடிப்பாளர் பெயர் பாடத்தில் குறிப்பிடப்படவில்லை. இதன் மூலம் சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை எளிதாகவும் விரைவாகவும் வெளியே கொண்டு வர முடிந்தது. முடிவாக இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நிலக்கரி கைத்தொழிலின் உற்பத்தி திறனை அதிகரித்து தொழிற்புரட்சியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கின. நன்றி.